ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆக்சுவலாக உங்ககிட்ட 2 ஸ்டோரி சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த லைவே நான் வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் போஸ்ட்டில் கூட போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஏன் லைவுக்கு நான் வரேன் அப்படின்னா, அந்த கண்டென்ட் ரொம்ப பெருசு, என்னால் எழுத முடியல. அதை ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நான் கம்யூனிகேஷன் இன்டெலிஜென்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன், நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன், நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து பீப்புள்கிட்ட நல்ல ஒரு வெல்கம் இருக்குது. லாஸ்ட் வீக் ஒரு 2 இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. அதை பார்த்துட்டு நான் மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடந்தது. அது எல்லாமே இந்த 2 நல்ல விஷயம் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அதை வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நான் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட் போடுறதுக்காக போயிருந்தோம். அதில் ஒரு 600 பேர்த்தில் ஒரு 10-15 பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வச்சு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, சில ப்ரொசீஜர், சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுறது, இது மாதிரிலாம் அங்கே வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒரு சுடிதார் போட்டிருந்தேன். அதில் வந்து பெரிய ஷாலு, அந்த ஷால் வந்து அடிக்கடி கழுவிட்டே விழுந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக நான் ஊக்க எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருகிட்டையாக வந்து நான் கேட்குறேன், மேம் ஊக்கு கொண்டு வந்தீங்கன்னாங்க. ஒவ்வொருத்தரும் இல்லைங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, இல்லை மேம் அப்படின்னாங்க. ஒருத்தர் கேட்கவே இல்லை ஒழுங்கா, இல்லைங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ரோலில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பதில் இதுதான் இருந்தது. நானுமே செக் பண்ணிவிட்டு எங்கிட்டே இல்லைங்க அப்படின்னு கேஷுவலாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் போனேன். அங்கே கரூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டபோது அவங்க ரொம்ப தன்மையாக அவங்க பேக் எடுத்து எல்லா இடமே செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த குழந்தைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த பேக்கில் தேடிட்டு இருந்தாங்களே அவங்களோட சன் தான், குட்டி பையன். நான் ஸ்கூல் கூட அவன் சேர்த்துல. இமீடியட்டாக அவன் வந்து என்ன சொன்ன பதில் என்னென்னா, அவங்க அம்மா ஒரு 20 செகண்டாக தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இமீடியட்டாக அவன் சொல்கிறான், ஆன்ட்டி நாங்கள் வந்து ஊக்கு கொண்டுட்டு வர மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னான். இதை வந்து ரொம்ப சவுண்டாக அவன் சொன்னான். இதை கேட்டவுடனே உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்படியே ஏதோ மைண்டில் டைரெக்டாக போய் ஹிட் ஆச்சு. இது எனக்கு மட்டும்தான் அப்படி ஆச்சுன்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர் பக்கம் தான் இருந்தோம். ஆப்போசிட் வந்தவங்க பார்த்தவங்க எல்லாருமே அந்த குழந்தைய ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாங்க. எவ்வளோ அறிவு பாருங்க இந்த குழந்தைக்கு, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ நார்மலாக என்ன நம்ம சொல்லியிருப்போம், எங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி தான் அந்த குழந்தை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த குழந்தையோட அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்ததுன்னா, இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், நாங்கள் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அவனா ஒன்று க்ரியேட் பண்ணி நாங்கள் ஊக்கு கொண்டுட்டு வரத்துக்கு மறந்துட்டோம், இல்லைன்னு சொல்லாமல் டைரெக்டாக ஊக்கு கொண்டுட்டு வர மறந்துட்டோம்னு சொன்னோம். இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் தான் வந்து வேறு லெவலில் எங்களுக்கு ஹிட்டாச்சு. நான் இம்மீடியட்டாக அந்த குழந்தைகிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நம்மளால் இவ்வளோ ப்ரிப்ரேஷன், இவ்வளோ வளர்ந்துருக்கோம், இவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனால் நிறைய டைமில் நம்மளால் கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியாதுன்னா நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வர குழந்தைங்கள்லாம் அவ்வளோ வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அது கம்யூனிகேஷனில் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்னைக்கு நிறைய ஹாப்பியான மொமெண்ட் நடந்தது. அது எல்லாத்த விட இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியை கொடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அந்த குழந்தைய பற்றி பேசிகிட்டே இருந்தோம். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 hours அங்கே இருந்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அந்த தம்பிக்கிட்ட வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவனோட பேர் வந்து கிருத்விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் இல்லை, விளாண்டுட்டே இருந்தான். சரி அவனை பற்றி ஷேர் பண்ணுங்கிறதுக்காக மறுபடியும் அவன் பேரை மறந்துட்டேன். அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். கிருத்விக் அப்படின்னா. அவன் கூடயே 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே ஆன்ட்டி இந்த பொண்ணு பேர் இது, அந்த பையன் பேர் அது அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னால் செம்ம ஸ்மார்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஃபீஸ்க்கு ஈவினிங் வந்துச்சு ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அன்றைக்கி வந்து ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. முடிச்சுட்டு நான் போகிறதுக்கு வந்து ஒரு 8:45 ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது. அப்போ ஒரு ஐ திங்க் ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பான். அந்த பையன் வந்து சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருந்தான். நேராக கிட்ட வந்து அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். ஆன்ட்டி நீங்கள் இப்போ தானே ரீசெண்டாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு ஆன்ட்டி உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். இது அவங்ககிட்ட இருந்து நான் கேட்டதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆனேன். உண்மையுமே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. எதுக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு 1st ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, இல்லை 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிப்பாள். குட்டி சைக்கிளில் தான் வந்தான். ஆல்ரெடி நான் போஸ்ட் கூட போட்டிருக்கேன் சோசியல் மீடியாவில். அவ்வளோ சின்ன பையனுக்கு எங்கேருந்து தான் இதை கேட்கணும்னு வந்தது. ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்குது இவனுக்கு எப்படி தெரியுனே எனக்கு தெரியல. அந்த தெருவுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் ஒரு 50 பேத்துக்கு மேலே நான் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறத, இன்வைட் பண்ணியிருக்கிறத.
இது வரைக்கும் யாருமே என்கிட்ட கேட்கல, ஏன்னா எதிர்பார்க்கல, ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையான்னு. பட் அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு எங்கேருந்து அப்படி ஒரு தாட் வந்தது, உபசரிப்பான அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது, இப்படி கேட்கணும்னு எப்படி அவனுக்கு தோணுச்சு, இதெல்லாம் வந்து எனக்கு மண்டக்குள்ளே போயிட்டே இருந்தது. எனக்கு ஒரு சிரிப்பே தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்குவம் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்றது எங்கேருந்து அவனுக்கு வந்திருக்கும் போத. அது பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான் அந்த பையன். பிஸ்னஸ்னால் முதல் என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக நமக்கு என்ன ஒழுங்காக தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உடனே அந்த குழந்தைகிட்ட நல்லா போயிட்டுருக்கு கண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாட்டி, என்ன அவன் வந்து உங்க கிட்ட கேட்டால் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டி தான் இந்த தெருவில் கார்னரில் உட்காந்துருந்தாங்க. நான் இந்த விஷயத்த சொன்னேன். அப்படியே அவன் கேட்டான் அப்படின்னாங்க. ஆமாம், இப்படியே தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 1 மினிட்லேயே நான் எங்களோட வீடை வந்து நான் ரீச் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்டே என் குழந்தைகிட்டையெல்லாம் நான் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரியவங்களாக இருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கி கம்யூனிகேஷன் நம்ம ஒழுங்காக பண்ணுறதில்ல. நமக்கு இருக்கிற சம் ப்ராப்ளம் ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்துல தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்குது. இதனால் நம்ம கரெக்டாகவே யார்கிட்டையுமே நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை, அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணாமல் மிஸ் பண்ணிடுறோம். ஏதோ விஷயத்தில் யதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லும் பொழுது ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக இந்த குழந்தைங்க மாதிரி நம்ம கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு லைஃப் ஃபுல்லாகவே சந்தோஷம் கிடைக்கும். அன்றைக்கி நான் எடுத்த ஒரு விஷயந்தான், வாரம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்து நம்ம அவங்கக்கிட்ட பழகி அந்த எனர்ஜியை எடுத்துக்கணும்னு. ஸோ இந்த 2 ஸ்டோரி தான் நான் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எழுதுறதுனா ரொம்ப பெருசாக போகனால நான் எழுதலை. அதனால் இந்த லைவ் நான் வந்தேன். ஸோ பார்த்துட்டு இருக்கிற என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், புதுசாக இருக்கவங்க எல்லாருமே, நீங்கள் ஒவ்வொரு செகண்டுமே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் உழைங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களை தேடி வரும். ஆல் தி பெஸ்ட் ஆல்.